ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் எல்லாருக்கும் முடிச்சுட்டு பேபியெல்லாம் தூங்க வச்சாச்சு. இப்போ நைட் ஸ்டடி படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து எப்போயுமே நம்ம பிரெயினோட வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுவும் இப்போ மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. ஸோ நான் 1 o'clock வரை படிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது படிக்க வந்து ரொம்ப கஷ்டமான பாடத்தை எடுத்தால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்து நைட்டு படித்தோன்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் தமிழ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து தமிழில் வந்து பிரித்தெழுதுக தான் பார்க்கணும். பிரித்தெழுதுக எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம எல்லா கொஸ்டினும் கரெக்டாக போடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இந்த புணர்ச்சி விதிகள் தான். புணர்ச்சி விதிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 8th இருக்குது, 11th இலக்கணத்துலேயும் இருக்குது. 11th இலக்கணத்தில் வந்து இன்டெப்த்தாக நல்லா கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ புணர்ச்சி அப்படின்னா என்னதுன்னா, நிலைமொழியும் மறுமொழியும் சேர்வது தான் புணர்ச்சி. இந்த கான்செப்டை வந்து நம்ம நல்லா கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா எந்த பிரித்தல்கள் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். புணர்ச்சியிலேயே நிறையா வகைகள் எல்லாமே இந்த 11th கொடுத்துருப்பாங்க. அது போக நான் தேவிராவோட இலக்கணம் புக்கை வந்து வச்சுருக்கேன். அதுலேயும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் லிங்க் வந்து பயோவில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து எவ்வளோ பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே போட்டு பாருங்கள். நிறையா சோர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கி பிரித்தெழுதுகைக்கு. அதெல்லாமே போட்டு பாருங்கள். டெய்லி ஒரு 10-15 பிரித்தெழுதுக சால்வ் பண்ணாலே எக்ஸாம்குள்ளே நம்ம எவ்வளோ சால்வ் பண்ணியிருப்போம். என்ன கொஸ்டின் கேட்டாலும் போடுற அளவு நம்ம வந்து அதில் எக்ஸ்பெக்ட் ஆகிருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.